பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் சந்தித்து ஆதரவு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குப்பை அள்ளுபவர்களை என தூய்மை பணியாளர்களை சென்னை மாநகராட்சி மேயர் ஏளனமாக எண்ணுவதாக சாடியிருக்கிறார். முதலமைச்சர் ஏன் இன்னும் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? குறைந்தபட்ச மேயரும் ஆணையரும் கூட அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இவர்களை கொச்சப்படுத்துவதும் இவர்களை அவமானப்படுத்துவதும் இவர்களை தாழ்ந்த சாதி பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது என்றுதான் வேதனையோடு இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள். விருதுநகர் சூளக்கரை அருகே கட்டப்பட்டு வரும் அரசு அருங்காட்சியக பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதற்கு அதிகாரிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடிந்து கொண்டார். 6.80 கோடி ரூபாய் மதிப்பிலான இப்பணியின் ஒப்பந்த காலம் 20 நாட்களில் முடிவடைய இருக்கிறது. ஆனால் இதுவரை 50 விழுக்காடு மட்டுமே பணிகள் முடிந்துள்ளது. எனவே பணிகளை விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் உத்தரவிட்டார். முன்னதாக 22 கோடி ரூபாய் மதிப்பில் கௌசிகா நதியை புனரமைத்து நவீனமயமாக்கும் பணியையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். விஜய் தேவரகொண்டா நடித்துள்ள கிங்டம் படத்தை திரையிட எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் உள்ள திரையரங்கில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திரையரங்க வளாகத்தில் இருந்த படத்தின் பேனரை சிலர் கிழிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சியின் செயல்பாடுகள் சீர்கேட்டின் உச்சமாக இருப்பதாக விமர்சித்துள்ள MP சு வெங்கடேசன் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தூய்மை நகரங்கள் பட்டியலில் மதுரை கடைசி இடத்தை பெற்றது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். 4 ஆண்டுகளில் 6 ஆணையர்கள் மாற்றம், நிர்வாக குறைபாடுகள், அரசியல் சொந்த லாப நோக்கம் போன்றவை மதுரையை பின்னுக்கு தள்ளியுள்ளதாகவும் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சு வெங்கடேசனுக்கு எதிராக பேசக்கூடாது என திமுகவினருக்கு மாவட்ட செயலாளர் தளபதி உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் சு வெங்கடேசன் தொடர்பாக சமூக ஊடகங்களில் எதிர்மறையாக எதுவும் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தளபதி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து தலைமையிடம் புகார்கள் சென்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் சு வெங்கடேசன் மீது திமுகவினர் வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைத்தனர். தெருவில் அங்க பிரதர்சனம் செய்வது வேறு யாரும் இல்லை. வேலூர் மாநகராட்சி 49வது வார்டு மாமன்ற அதிமுக உறுப்பினர் லோகநாதன் தான். தொரப்பாடி 49வது வார்டில் சாலை, கழிவுநீர் கால்வாய் அமைக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். குண்டும் குழியுமாக இருக்கும் சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரில் அங்க பிரதர்சனம் செய்து தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் லோகநாதன். சாலை அமைக்க பணி தொடங்கிவிட்டது என்றும் வேண்டுமென்றே அவர் இப்படி செய்கிறார் எனவும் மேயர் சுஜாதா தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகையை 4 மணி நேரத்தில் மீட்ட போலீசார் கொள்ளையனை கைது செய்துள்ளனர். உக்கரம் கிராமத்தில் மதனா என்பவரது வீட்டில் பூட்டை உடைத்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8.5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. மதனாவின் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் கரும்பு வெட்டும் தொழிலாளியான பிரதாப் என்பவர்தான் நகையை கொள்ளையடித்தார் என்று கண்டுபிடித்தனர். கடம்பூரில் இருந்த பிரதாப்பின் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பூங்காக்களில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். மாவட்டத்தில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். எனினும் காலை முதல் உதகையில் மிதமான காலநிலை நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கம் போல் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பூங்காக்கள் திறக்கப்பட்டு மக்கள் அனுமதிக்கப்பட்டனர். காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் 8ஆம் தேதி விசாரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரைச் சேர்ந்த ஜாஹூர் அகமது பட் என்ற கல்வியாளரும் குர்ஷித் அகமது மாலிக் என்ற சமூக ஆர்வலரும் உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கை தொடர்ந்திருந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 5 ஆண்டுகளுக்கு முன் திரும்பப் பெறப்பட்டது.
அதிக வரி விதிக்கப் போவதாக கூறி இந்தியாவுக்கு அமெரிக்கா அரசியல் உள்நோக்கம் கொண்ட நெருக்கடியை அளிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மாறிவரும் உலகில் தன் ஆதிக்கம் குறைந்து வருகிறது என்ற விரக்தியில் அமெரிக்கா இப்படி நடந்து கொள்வதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா சக்ரோவா தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளும் வரி நெருக்கடிகளும் வரலாற்றில் இயல்பான போக்கை தடுத்துவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டு அதிபர் பெர்னிடாட் மார்கோஸுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் மோடியும் வரவேற்றனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு நாடுகளும் தங்களுக்குள் வர்த்தகத்தை அதிகரிக்க முனைப்பு காட்டி வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் அமெரிக்கா அணுகுண்டு வீசி நாளையுடன் 80 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதையொட்டி முதலில் அணுகுண்டு வீசப்பட்ட இடமான ஹிரோஷிமாவில் உள்ள நினைவிடத்தில் பெரிய அளவில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் உட்பட ஜப்பானிய பிரதமரும் அஞ்சலி செலுத்த வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உரிய ஆவணங்கள் தாக்கல் செய்யாததால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38,576 விவசாயிகளுக்கு பிரதமரின் வேளாண் உதவித்தொகை மறுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள வேளாண் குடிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. இந்த வகையில் 20வது தவணையை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 22,24,724 பேர் பெற்றுள்ளனர். ஆனால் இத்திட்டத்தின் கீழ் 22,63,300 பேர் பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 38,576 பேர் ஆதார், பட்டா, வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவற்றை தாக்கல் செய்யாததால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. பாலாற்றில் ஆலை கழிவுகள் வெளியேற்றப்படுவது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேலூர் மாவட்டம் மரப்பட்டு அருகே பாலாற்றில் தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் வெளியேற்றப்பட்டு வருவதால் சுற்றுச்சூழல் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதாக செய்தி வெளியானது. இதன் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த பசுமை தீர்ப்பாயம் உரிய நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் சென்னையில் உள்ள பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வுக்கு மாற்றியும் உத்தரவு பிறப்பித்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான தேதி காவல்துறையின் அறிவுறுத்தலை அடுத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மாநாட்டை நடத்த தவேக திட்டமிட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாராபத்தியில் வரும் 25ஆம் தேதி தவேகவின் 2வது மாநாடு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையினரிடம் மனு அளித்த நிலையில் மாநாட்டு பணிகளுக்கான முகூர்த்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனிடையே எதிர்வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதால் பாதுகாப்பு பணிக்கு அதிக அளவில் காவல்துறையினர் ஈடுபட உள்ளதாகவும், எனவே மாநாட்டுக்கான பாதுகாப்பு பணியில் சிக்கல் ஏற்படும் எனவும் கூறி தேதியை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தவேகாவுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதையடுத்து 25ஆம் தேதிக்கு பதிலாக 21ஆம் தேதி மாநாட்டுக்கு அனுமதி கோரி மதுரை எஸ்பி அரவிந்திடம் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்துள்ளார். யாருக்கும் பயனின்றி வெற்று விளம்பரங்களுக்காக நடத்தப்படும் முதலீட்டாளர்கள் மாநாட்டால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடியில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 32,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக திமுக அரசு கூறுவது வெறும் விளம்பர அரசியல் என அவர் சாடியுள்ளார். இதுவரை எவ்வளவு முதலீடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் காவல் நிலைய உதவி ஆய்வாளரை தாக்கியதாக 3 இளைஞர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர். காவல்துறை ரோந்து சென்றபோது 4 இளைஞர்கள் சாலையை மறித்து நின்றுள்ளனர். அப்போது எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உதவி ஆய்வாளர் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அபுதாபியிலிருந்து கோவைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது 38 சிகரெட் பாக்கெட்டுகள், 31 உயர் ரக செல்போன்கள், 4 மடிக்கணினிகள், 6 ட்ரோன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் தொடர்புடைய திருச்சியைச் சேர்ந்த அகஸ்டின் பியோ மற்றும் தஞ்சையைச் சேர்ந்த முகமது அப்சல் ஆகிய இருவரையும் அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
நாகையில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்தனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழை நீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் 1.5 கோடி டன் சரக்குகளை கையாண்டு புதிய சாதனை படைத்திருக்கிறது. இந்த துறைமுகத்தில் நிலக்கரி, சுண்ணாம்புக்கல், உப்பு, ராக் பாஸ்பேட், சமையல் எண்ணெய் மற்றும் கட்டுமான பொருட்கள் ஆகியவை கையாளப்பட்டன. முக்கியமாக திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சரக்கு பெட்டகங்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியை சுற்றியுள்ள பகுதியானது தொழில்மயமாக்குவதால் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக துறைமுக ஆணைய தலைவர் சுசந்தா குமார் ரோஹித் தெரிவித்துள்ளார். தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே நடைபெற்ற வாகன பேரணியில் போக்குவரத்து விதிகள் மீறப்பட்டதாக 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களின் பதிவு எண்களை மறைத்தும் வாகனத்தின் மீது அமர்ந்தும் பட்டாசுகள் வெடித்தும் பலர் அஜாக்கிரதையாக ஓட்டியதாகவும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனங்களை இயக்கினர். இதுகுறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தமிழ் புலிகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கட்சி நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் தமிழ் புலிகள் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரம் கிராமத்தில் மின்கம்பத்திலிருந்து கழன்று தரையில் கிடக்கும் மின்சார பெட்டியால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் போது இப்பெட்டியால் மின்சாரம் தாக்க வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். சமீபத்தில் இதேபோன்ற சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ள நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன் மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் உட்பட 3 பேர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அளித்த புகார்களை சரிவர விசாரிக்காதது மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் எஸ்ஐ செந்தில்குமரன், சிறப்பு எஸ்ஐ முத்துமாணிக்கம் மற்றும் ஒரு அமைச்சு பணியாளர் என 3 பேரை இடமாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததாக 44 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 1105 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள், லாட்டரி சீட்டுகள் மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோவை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் அவதிக்குள்ளாகினர். 30க்கும் மேற்பட்ட கடைகள் பாதிக்கப்பட்டன. மழைநீரில் கொட்டப்பட்ட காய்கறிகள் அழுகி துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மாநகராட்சி இப்பகுதியை விரைவில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.